வணக்கம். சனி பயிற்சி 2026 மார்ச் 6 அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரக்கூடிய சனி பகவான். அந்த வருஷம் இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது மிதுன ராசியினுடைய பலன்கள். பயிற்சிகள்லயே சனி பயிற்சிக்கு ஏன் இவ்வளவு அட்ராக்ஷன், மேக்னட்டிசம்? சனி பயிற்சிக்கு இருக்கிற அளவுக்கு முக்கியத்துவம் வேற எந்த பயிற்சிக்கும் இல்லை. இதுல ஏன்னா 2.5 to 3 வருஷத்துக்கு ஒரு தான் சனி பகவான் பயிற்சியே ஆறாரு. அதுதான் முக்கிய காரணம். நம்ம வீட்டுக்கு தினமும் வரவர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்தா கூட இம்பார்ட்டன்ஸ் இருக்காது. 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் வராருன்னா அவர் வரும்போது முன்னாடியே வீட்டு வாசல் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம், வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருப்போம், ரெட் கார்பெட் போட்டிருப்போம், மாலையெல்லாம் போட்டு வரவேற்போம், சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சிருப்போம். இதான் ரீசன், வேற ஒண்ணும் இல்லை. சனியினுடைய தாக்கம் தான் நின்ற ராசி, முன்னாடி இருக்கக்கூடிய ராசி, பின்னாடி இருக்கிற ராசி எல்லாரையும் தாக்கக்கூடியவர், சக்தியுடையவர் சனி பகவான். தற்சமயம் மிதுனத்துக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடியவர் 10ஆம் இடத்திற்கு வரார். வந்து தன்னுடைய 3ஆம் பார்வையால உங்களுடைய 12ஆம் வீடு, 7ஆம் பார்வையால உங்களுடைய 4ஆம் வீடு, தன்னுடைய 10ஆம் பார்வையால உங்களுடைய 7ஆம் வீடு, உங்களுடைய 12, 4, 7 இந்த வீடுகளை பார்க்கிறார். டெக்னிக்கலி இதை பத்தி நம்ம பேசுவோம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சினால உங்களுக்கு நல்லது நடக்குமா? நடந்தால் 3 பாசிட்டிவான விஷயம் இது. அது மாதிரி எதுல கவனமாக இருக்கணும், அது ஒரு 3 பாயிண்ட். என்ன செய்யணும், அதுக்கு பிறகு பரிகாரம். இப்படிதான் இந்த வீடியோவை தொகுத்து வழங்கப்படும். சனி பயிற்சி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருது. தற்சமயம் பாக்கியஸ்தானத்திலிருந்து வந்த சனி பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வராது. சனி 10ல வர்றதுங்கிறது பெரிய யோகம், இதுதான் உண்மை. 9ஆம் அதிபதி 10க்கு வர்றது. பல தொழில்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தொழில பெரிய அளவிலான சேஞ்சஸ் இருக்கும். சனி வந்தாலே மாற்றங்கள் இருக்கும். மாற்றங்கள், நீங்க தொழில் செய்யற விதம், மேபி நீங்க ஐடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம், மேனுவல்ல இருந்து கம்ப்யூட்டரைஸ்டா மாத்தலாம், டிஜிட்டலா மாத்தலாம். இப்படி எல்லா விதத்திலையும் தொழில் செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய விதம், தொழில் செய்யக்கூடிய நபர்கள், முக்கியமான ரிசோர்சஸ், உங்களுடைய கோர் ஸ்ட்ரென்த் என்று சொல்லக்கூடிய ரிசோர்சஸ் மாறலாம். இதெல்லாம் பாசிட்டிவா மாறும். 2 10ஆம் இடத்துக்கு வருவதனாலே தொழில் அபிவிருத்தி, பல கிளைகள் தொடங்கக்கூடிய யோகங்களை சனி பகவான் தருவார். இது வரைக்கும் ஒரு பிரான்ச் தான், ஹெட் ஆபீஸ் மட்டும்தான். இப்போ 5 பிரான்ச் இந்த 2 வருஷத்துக்குள்ள பண்ணுவார். அதை விட அடுத்தது, உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை சரியாக சனி உங்களுக்கு செய்ய வைப்பார். அதனால என்ன பலன் அப்படின்னா, உங்க அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கு மிகப்பெரிய பலன். நீங்க உங்க அப்பாவுக்கு ஒழுங்கா செஞ்சாதான் நீங்க நல்லபடியா இருக்கும் போதே உங்க குழந்தைங்க உங்களை நல்லா பார்த்துக்குவாங்க. இதுதான் கர்மாவை சரியா செய்யணும். அடுத்தது, கவனமாக எதுல இருக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்க வேண்டிய காரணம், 3ஆம் பார்வையால உங்களை விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால தூக்கத்துல கவனமா இருக்கும். தூக்கத்துல கவனமா, எப்படி சார் இது, தூங்கும் போது எதுவுமே தோணாது, ஒரு சுவிட்ச் ஆஃப் மோட்ல இருக்கும், இதுல கவனமாக என்ன இருக்கும், தூங்குறதுல கவனமா இருக்கும். சரியான நேரத்துக்கு இன்னைக்கு யாரும் தூங்குறது இல்லை. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 8 மணிக்கு எல்லாம் தூங்க போயிடுவாங்க. சரியான நேரத்துக்கு தூங்காத மனிதனுடைய நாள் எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம்னா, குயிக்கா ஒருவர் நைட்டு 12 மணி, 2 மணி, 1 மணி வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா மறுநாள் எழுந்துக்கும் போது அசதியா எழுந்துக்குவார். இது இயல்பு. அவர் யாரை பார்த்தாலும் அவருக்கு வெறுப்பாவே இருக்கும். நம்மளே தூங்கல, லேட் நைட் தூங்குறோம், லேட் மார்னிங் எழுந்துக்கிறோம், நமக்கு யாரை பார்த்தாலுமே வெறுப்பா இருக்கும், கோபமா பேசுவோம், சாதாரண விஷயத்துக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆகும். அது உறவுகளை ஸ்பாயில் பண்ணுதா? 2, நம்ம வேலைகளை சுறுசுறுப்பா எஃபெக்டிவா செய்ய முடியுதா? அப்படியே களைப்பா டயர்டா இருக்கும். ஒரு நேரம் கிட்ட தூங்குறதுடைய விளைவு நம்ம உடம்புலயும் ஹெல்த்ல அடி வாங்கிருக்கும். எல்லாரும் நினைப்பாங்க, நான் 8 மணி நேரம் தான் தூங்கணும். அது எப்ப தூங்கினேன், காலைல கூட 8 மணி நேரம் தூங்குறேன், மத்தியானம் கூட தூங்குறேன். அதல்ல, கரெக்டா ராத்திரி 9 மணில இருந்து காலையில 6 மணி வரைக்கும் நீங்க தூங்கக்கூடிய தூக்கம் தான் கரெக்டான ஸ்லீப்பிங் சைக்கிள். இதை விட்டுட்டு வேற நேரத்தில் தூங்குறது உடம்பு அதோடைய அனாட்டமி, அதோடைய போக்கு உங்களுடைய வார்த்தைக்கெல்லாம் கட்டுப்பட்டதல்ல. நீங்க சொல்ற மாதிரி உங்க கணவன் கேட்கலாம், நீங்க சொல்ற மாதிரி மனைவி கேட்கலாம், உடம்பெல்லாம் அப்படி கேட்காது. அது சொல்ற மாதிரி தான் நம்ம கேட்கணும். இதெல்லாம் பண்ணணும். தூக்கம் கெட்டு போச்சுன்னா நான் ஹோல் டே காலி, செய்ய வேண்டிய வேலையை செய்ய முடியாது, வேலை செய்யற இடத்துல பிரச்சனை, வேலை செய்யற கொலீஸ் கூட மன வேதனை, வருத்தம், கருத்து வேறுபாடு, வீட்டுல வந்தா கொண்டாடிய புருஷனோட சண்டை, குழந்தைங்களோட சரியா இது பண்ண முடியாது, எப்ப பார்த்து டயர்டா இருக்கும், மூட் ஆஃபா இருக்கும், சரியா திங்க் பண்ண முடியாது, அடுத்த முடிவுகளை சரியா எடுக்க முடியாது. இப்படி மாறி மாறி எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ண. அப்ப தூக்கம் என்பது சனி பகவான் 12ஆம் வீட்டை பார்க்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி அடுத்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எதுன்னா, சனியுடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய சுகஸ்தானத்து மேல விடுது. அம்மாவுடைய ஹெல்த் மேல கவனமா இருக்கும், உங்க ஹெல்த் மேல கவனமா இருக்கும். எதை சாப்பிட்றோம், எப்ப சாப்பிட்றோம் ரொம்ப முக்கியம்.
அடுத்தது சனி பகவானுடைய 10ஆம் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் வீடு மேல விடுது. இதுல என்ன விசேஷம்னா, ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரியிற ஒரு தீபத்துல எண்ணெயை தூக்கி லிட்டர் கணக்கா ஊத்துனா அது இந்த தீபம் இன்னும் வேகமா எரியும். இதுதான் குடும்பத்துல உங்களோட கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கா, நீங்க பண்ற முக்கிய தப்பு உடனே யாராவது ஃப்ரெண்ட்ஸையோ இல்ல ரிலேட்டிவ்ஸையோ அதை பத்தி ஃபுல்லா போய் சொல்றது. அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்தோடனே நான் இப்ப சொன்ன மாதிரி சாதாரணமா எரியுற தீபம் லிட்டர் கணக்கா எண்ணெய் ஊத்துனா எப்படி எரியுமோ அந்த மாதிரி எரியும். இதான் பிரச்சனை. அப்ப மிதுனராசிக்காரர்கள் மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு என் ஒய்ஃப் கிட்ட எனக்கு பிரச்சனை இருக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்கிறேன், என் அம்மா கிட்ட போய் கேட்கிறேன், சிஸ்டர் கிட்ட அட்வைஸ் கேட்கிறேன், பிரதர் கிட்ட கேட்கிறேன், வெல்விஷர் ஆபீஸ்ல இருக்கார் கொலி கிட்ட கேட்கிறேன். கேட்கறத விட உங்க சாப்டர் முடிஞ்சிடும். நீங்க யார்கிட்டையும் எதுவும் கேட்க வேணாம், தனியா உட்காந்து யோசிங்க. நான் என்ன பண்ணா என் ஒய்ஃப் கிட்ட இந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அதை பத்தி யோசிங்க. நீங்களும் அதே மாதிரிதான் ஹஸ்பண்ட் கிட்ட நான் என்ன சொன்னா எதை எப்படி ஹேண்டில் பண்ணா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். மத்தவங்க வந்து சொல்றதோட நீங்களே பேசி முடிக்கிறதுன்றது நல்லது. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சனியினுடைய 10ஆம் பார்வை உங்களுடைய கலத்திரஸ்தானத்து மேல, அதாவது 7ஆம் வீட்டு மேல விடுறதுனால பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் எல்லாம் நடத்தக்கூடிய மிதுனராசி நண்பர்கள் பயங்கர கவனமா இருக்கணும். பார்ட்னர்ஸ் கிட்ட யாரையும் அதிகமா நம்புறதோ அதிகமா சந்தேகப்படுறதோ ரெண்டுமே பிரச்சனையை உருவாக்கும். இப்ப என்ன செய்யலாம், மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யலாம், செஞ்சே ஆகணும். என்ன செய்யலாம் அப்படின்னா, எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் உடனே எடுக்கக்கூடாது. 2 தடவை யோசிச்சு எடுக்கணும். முதல்ல 2, தெய்வ பக்தி அப்படிங்கிறது ஒரு நாள் செய்யக்கூடிய விஷயங்கள், அது கன்சிஸ்டன்டா ஒரு பிராக்டிஸ். அது பிராக்டிஸ்ல தான் வரும். அதை கன்சிஸ்டன்டா நீங்க ஒவ்வொரு வாரமும் கோவிலுக்கு போகணும், குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் பழக்கப்படுத்திக்கணும். 3, மிதுனராசி அடுத்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, வீட்டுல தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்ற வேண்டும். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்க வேண்டும். குலதெய்வம் வேற, இஷ்ட தெய்வம் வேற. இந்த இஷ்ட தெய்வத்தை வீட்டுல வணங்க வேண்டும். இந்த 3ம் செய்யும் பொழுது பிரச்சனைகள் இருந்து வெளில வர முடியும். பரிகாரம்னு எடுத்தீங்கன்னா, முக்கியமான பரிகாரம் மிதுனராசிக்கு படிக்க கஷ்டப்படுகின்ற குழந்தைகளுக்கு கல்விக்கான உதவிகளை செய்வது. இதுதான் மீன். அது ஒரு பென்சில் பேனா வாங்கி கொடுத்தா கூட சரி, உங்க சக்திக்கேற்ப உதவிகளை செய்யுங்க. அப்ப ஒட்டுமொத்த மிதுனராசியும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, கடவுள் உங்க பக்கம் தான் இருக்காரு. ஈஸ்வரன் உங்களுக்கு தயை புரிவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப ஒட்டுமொத்த மிதுனராசி நண்பர்களும் கவலைப்படாம தைரியமா எதிர்கொள்ள வேண்டும். எல்லா விஷயங்களும் கைகூடி வரக்கூடிய காலத்துல நீங்க இருக்கீங்க. அடுத்த 2.5 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் டைம். அதனால கவலை வேண்டாம், கடவுள் உங்கள் பக்கம் என்று கூறி இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். அடுத்து வரும் நிகழ்ச்சியில் மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.